நான் உங்கள் மர்ம கதைகளின் காதலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேலங்காட்டு மர்மம் பாகம் 2. முதல் நாள் 44ஆம் நாள் மிச்சம். படார்! விளக்கு வெடித்து வீடே இருட்டானது. பின்னால் யாரோ மூச்சுவிடும் ஓசை. மோகன் உடல் சிலிட்டு திரும்பினான். கைபேசி விளக்கை பதறி பின்னால் அடித்தான். இருட்டில் ஒரு உருவம், கருப்பாக திடமான உடம்பு, முறுக்கு மீசை, தோளில் ஒரு துண்டு. ஐயா, நான் தான் பெரியசாமி, இந்த வீட்டு சமயக்காரன். 10 வருஷமாக இங்கே தான் வேலை. மோகன் நெஞ்சை பிடித்து கொண்டான். யோ, பேய் மாதிரி வந்து நிற்கிற, சத்தம் போடாமல் வர. பெரியசாமி தலையை சுருந்தான். மன்னிச்சுக்கோங்க ஐயா, நல்ல கண் ஐயா சொல்லி அனுப்புனாரு. புதுசாக வந்திருக்க அதிகாரி, பசியோடு படுத்துட்டா பாவம், சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்த்துட்டு வான்னு, அதான் இந்த நேரத்துக்கு வந்தேன் ஐயா. அட நீ வேற ஏன்யா, இந்நேரத்துக்கு உன்னை யாரையா இங்கே வர சொன்னா? மணி 12 தாண்டிடுச்சு. மோகன் எரிஞ்சு விழுந்தான். பசிக்கும்ல ஐயா, வயசு பிள்ளை, ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன், கோச்சுக்காதீங்க. பெரியசாமி அமைதியாக சொன்னான். அவன் குரலில் ஒரு பயம் இருந்தது. மோகன் தலையை தேய்த்து கொண்டான். சரி சரி, நான் சாப்பிட்டேன், டவுனில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். காலைல 7 மணிக்கு வா, அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாத. சரிங்கய்யா, காலையில் வந்து சமைச்சு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருட்டில் மறைந்து போனான். அவன் காலடி ஓசை கூட கேட்கவில்லை. அப்போதுதான் மோகனுக்கு நினைவு வந்தது. டொக் டொக் ஓசை கேட்ட அறை, இடது பக்கம் இருக்கும் அறை. கதவு சாத்தியிருந்தது. கைபேசி விளக்கை அடித்துக்கொண்டே அந்த அறையை நோக்கி போனான். தரையில் தூசி, கால் தடம் தெரிந்தது. ஆனால் அது அவனுடையது இல்லை, வேறு யாரோடதோ. கதவை மெதுவாக திறந்தான். கீச் என்று சத்தம். உள்ளே ஒரு பழைய மரக்கட்டில், அதில் கிழிந்த பாய், சுவரில் ஒரு பள்ளி. திடீரென ஒரு பூனை மியாவ் என்று அலறிக்கொண்டு சுவற்றிலிருந்து குலை வழியாக வெளியே ஓடியது. சே, பூனை தானா, இதுக்கு தானா அவ்வளோ பயம்? மோகன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சிரித்தான். ஆனாலும் நெஞ்சு படபடப்பு அடங்கவில்லை. அறையை பூட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தான். கட்டிலிருந்து பழைய வாடை, யாரோ 10 வருஷமாக படுக்காத மாதிரி. தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். வெளியே கருவேல மரங்கள் காற்றில் அசைந்து உஷ் உஷ் என்று ஓசை எழுப்பின. ஜன்னல் கம்பியில் ஏதோ மோதியது. டக், மறுபடியும் டக். எழுந்து பார்க்க தைரியமில்லை. கைபேசியில் மணியை பார்த்தான். 3. அமாவாசை இரவு. நேரம் கூட நின்று போன மாதிரி இருந்தது. கண்ணசந்தான். காலை 9 மணி. வெயில் சுல்லென்று முகத்தில் எடுத்தது. ஐயோ, இவ்வளவு நேரமாக தூங்கிட்டேன், முதல் நாளே லேட்டா. அடித்து பிடித்து எழுந்தான். பின்னால் இருந்த கிணற்றில் வாளியை போட்டு தண்ணீர் எடுத்தான். கிணற்று தண்ணீர் பச்சையாக இருந்தது, பாசி பிடித்திருந்தது. இருந்தாலும் வேறு வழியில்லை. குளித்து புது உடை மாற்றி வெளியே வந்தான். வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட், அரசு அதிகாரி உடை. முன்கதவை திறந்தான். பெரிய மரக்கதவு. திறந்ததும் சூரிய வெளிச்சம் கண்ணை கூசியது. வாசலில் ஊரே நிற்கிறது. சிறு பிள்ளைகள் அரை நிர்வாணமாக, கிழவிகள் கூன் விழுந்து, ஆண்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு. எல்லோரும் பெரிய இரும்பு கதவுக்கு முன்னால். சுமார் 50 பேர் இருக்கும். என்ன, நம்மளை வரவேற்க இவ்வளவு கூட்டமா? மரியாதை பலமாக இருக்கே. மோகன் வாயிட்டு சிரித்தான். ஆனால் யாரும் அவனை பார்க்கவில்லை. யாரும் வாங்கையா என்று கூட சொல்லவில்லை. ஆனால் யார் முகத்திலும் சிரிப்பு இல்லை. எல்லாம் சவம் மாதிரி. மோகன் கீழே குனிந்து பார்த்தான். வாசல் படியில் ஒரு புது வாழை இலை, அதில் நிலா மாதிரி சோறு வெள்ளையாக. சோற்றின் மேல் ஒரு கருவேப்பிலை துண்டு, பக்கத்தில் ஒரு செம்பருத்திப்பூ, இரத்தம் மாதிரி சிவப்பு. அதற்கு மேல் ஒரு சிறு துண்டுத்தாள், பள்ளிக்கூட நோட்டுத்தாள். அதில் கறிக்கட்டையால் கிறுக்கியிருந்தது. முதல் நாள். மோகன் உடம்பு தீயாக சூடானது. இரத்தம் கொதித்தது. அந்த தாளை எடுத்து கசக்கினான். ஊர்க்காரர்களை பார்த்து உரக்க கத்தினான். யாருடா அது? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை? நான் இப்போவே காவல் நிலையம் போய் கேஸ் கொடுக்குறேன். எஸ்பி கிட்ட சொல்கிறேன். யாருன்னு கண்டுபிடிச்சி உள்ள தூக்கி போடுறேன். கூட்டத்தை விலக்கி கொண்டு நல்ல கண்ணு வந்தார். வேட்டி சட்டையில் விபூதிப்பட்டை, கையில் தடி, முகத்தில் கவலை. தம்பி, ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க. சொல்லுங்கய்யா. மோகன் பல்லை கடித்தான். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் படித்தவன். இந்த கிராமத்தில் காவல் நிலையம் இல்லை தம்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ மூடிட்டாங்க. அப்படியே நீங்கள் நகரத்துக்கு போய் முறையீடு கொடுத்தாலும் யாரும் வரமாட்டாங்க. யானமலை போலீஸ் இங்கே வரமாட்டாங்க. கருவேலங்காடு, இங்கே சட்டம் வேற தம்பி. மோகன் முறைத்தான். என்ன சட்டம்? நான் அரசாங்க அதிகாரி, என் பேச்சை தான் கேட்கணும். நல்ல கண்ணு பெருமூச்சு விட்டார். கண்களில் கவலை. நான் தான் நேற்று இரவே சொன்னேன்ல தம்பி, ஆடி அமாவாசை அன்னைக்கு ஊருக்குள்ளே வராதிங்கன்னு. நீங்கள் கேட்கல, வந்துட்டீங்க. 34 நாள் தான் உங்களுக்கு.
45ஆம் நாள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு இந்த ஊருக்கே தெரியும். கவனம் தம்பி, உயிரோடு இருக்கணும்னா சொல்கிறத கேளுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் தடியை ஊன்றி நடந்தார். அவர் பின்னாலேயே ஊர் மக்களும் கலைந்து போனார்கள். ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. ஒரு சிறுமி மட்டும் திரும்பி பார்த்து விரலை வாயில் வைத்து உஷ் என்றார். மோகனுக்கு சினம் தலைக்கேறியது. பெரியசாமி, பெரியசாமி என்று உரக்க கத்தினான். கொல்லைப்புறத்திலிருந்து பெரியசாமி ஓடி வந்தான். வேட்டியில் ஈரம். ஐயா, கூப்பிட்டீங்களா? இதை முதல்ல சுத்தம் செய். இந்த இலை தூக்கி குப்பையில் போடு. அப்புறம் காலையில் சாப்பிட ஏதாச்சும் செய். மோகன் ஆணையிட்டான். சரிங்க ஐயா. இதோ ஒரு நிமிஷம். பெரியசாமி அந்த இலையை கையில் எடுக்கவே பயந்தான். ஒரு குச்சியால் தள்ளி குப்பை கொடியில் போட்டான். தீட்டு ஐயா, தீட்டு என்று முணுமுணுத்தான். மோகன் வீட்டுக்குள் இருந்த கட்டிலில் அமர்ந்து யோசித்தான். என்னடா நடக்குதுங்க? யாரோ பிளான் பண்ணி பயமுறுத்துறாங்க. நான் பயந்து ஊரை விட்டு ஓடணும். அதான் அவங்க திட்டம். நான் ஓட மாட்டேன். இதோட மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்போது கைபேசி ஒலித்தது. தாரா என பெயர் மொபைல் திரையில் வந்தது. டே மோகன், என்னாச்சு? ஊருக்கு போயிட்டியா? ஃபோன் பண்ணவே இல்லை. மோகன் நடந்ததையெல்லாம் விலாவாரியாக சொன்னான். நிலா சோறு, 44 நாள், ஊரே பயப்படுது, போலீஸ் வர மாட்டேங்குது. தாரா பதறிவிட்டாள். டே, கருவேலங்காடு சாபன் கூட வேலை செய்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் நம்பலை. நான் வேணா கிளம்பி வரவா? தனியாக இருக்காத, எனக்கு சரியாக படலை என கூறினாள். வேணாம், மோகன் அழுத்தமாக சொன்னான். நீ வந்தால் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? நிலைமை கைமீறி போனால் நானே கூப்பிட்றேன். இப்போ வேணாம். கைபேசியை வைத்து விட்டான். பெரியசாமி கேழ்வரகு களியும் கத்திரிக்காய் கூட்டும் கொண்டு வந்து கொடுத்தான். சூடாக இருக்கையா, பார்த்து சாப்பிடுங்க, ஊர் சாப்பாடு. சாப்பிட்டு விட்டு மோகன் அலுவலகம் பார்க்க கிளம்பினான். கையில் ஒரு அரசு கோப்பு, நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடந்தான். தெருவில் நடந்து போனான். ஊரே அவனைத்தான் பார்க்கிறது. வீட்டு ஜன்னல் வழியாக, கதவீடுக்கு வழியாக மறைந்து நின்று பார்க்கிறார்கள். கிசு கிசுவென்று பேசிக்கொள்கிறார்கள். வந்துட்டான், முதல் சோறு வந்துடுச்சு. 44 நாள் தான். சிறு பிள்ளைகள் கூட அவனை பார்த்துவிட்டு அம்மா பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள். அம்மாக்கள் பிள்ளைகளின் கண்களை பொத்திக் கொள்கிறார்கள். அலுவலக வாசல். பழைய ஓட்டு கட்டிடம். மேலே கிராம நிர்வாக அலுவலகம் என்று பெயர் பலகை. பாதி எழுத்து அழிந்திருந்தது. திறந்திருந்தது கதவு. உள்ளே போனான். தூசி படிந்த மேசை, நாற்காலி, பழைய இரும்பு பீரோ, கோப்புகள் கட்டுக்கட்டாக எலி கடித்திருந்தது. சுவரில் முதலமைச்சர் படம், சிறிது ஒட்டடை கூட இருந்தது. அங்கே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். 23 வயது இருக்கும். ஒல்லியாக கண்ணாடி போட்டிருந்தான். கையில் ஒரு நோட்டு. மோகனை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டான். வாங்க சார், வணக்கம். நேற்று ராத்திரி நடந்தெல்லாம் கேள்விப்பட்டேன். வாசலில் சோறு வச்சிட்டாங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? பயமா இல்லையா? கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான். மோகன் அவனை கூர்ந்து பார்த்தான். நீ யாருப்பா? நான் தான் மாணிக்கம், இங்கே உதவியாளர். இங்கே எவ்வளோ நாளாக இருக்க? சார், நான் இந்த ஊர் இல்லை, நானும் பொள்ளாச்சி பக்கம், வேறு ஊர் தான். வேலைக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு சார். யாரும் இங்கே வேலைக்கு வர மாட்டுறாங்க, அதான் சார் என்ன தூக்கி போட்டாங்க. சரி மாணிக்கம். மோகன் தூசி தட்டி விட்டு நாற்காலியில் அமர்ந்தான். எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி, அவர் பேர் என்ன? அவருக்கு என்ன ஆச்சு? எங்கே போனார்? மாணிக்கம் தயங்கினான். தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. வெளியே எட்டி பார்த்தான். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். குரலை தாழ்த்தி கிசுகிசுப்பாக சொன்னான். அவர் பேர் முருகேசன் சார். நல்ல மனுஷன் சார், ரொம்ப நல்லவர், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர். அவர் உங்களை மாதிரி தான் தைரியமான ஆள். ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் அந்த ஊருக்கு முதலாக கால் வச்சார். ராத்திரி 12 மணிக்கு. உங்கள் இலையில வெள்ளை சோறு வச்சாங்க. ஆனால் அவருக்கு... மாணிக்கம் பேசி முடிக்கவில்லை. அவன் முகம் வெளிரியது. வெளியே டங் 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 என்று கோயில் மணி ஓசை காதை பிளந்தது. ஒரு முறை அல்ல, தொடர்ந்தது. அபாயமணி மாதிரி. மோகன் நிமிர்ந்து பார்த்தான். ஜன்னல் வழியாக தூரத்தில் மாரியம்மன் கோவில் கோபுரம் தெரிந்தது. கோபுரத்தின் மேல் கருமேகம் கூடி நின்றது. வெயிலடித்து மூர் இருண்ட மாதிரி இருந்தது. கோயில் வாசலில் தினமும் படித்து புலம்பும் அந்த பைத்தியக்கார ஆசாமி இன்று நின்று கொண்டிருந்தான். கிழிந்த உடையுடன் அவன் மோகனை பார்த்தபடி நின்றான். கண்ணில் ஒரு விதமான பயம், பரிதாபம். வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்தான். காற்றில் அது மோகனுக்கு கேட்கவில்லை. உதட்டசைவில் புரிந்தது. ஆரம்பிச்சிடுச்சு, உனக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஓடிப்பெடி தம்பி. மோகன் மேசையில் இருந்த நாள்காட்டியை பார்த்தான். நேற்றைய தேதி கிழிக்கப்பட்டு கீழே கிடந்தது. மிச்சம் இருப்பது 44 நாள். மர்மம் தொடரும்.